இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் நாம் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய பதிவுகளை பார்த்துவிட்டு ஏராளமான அன்பர்கள், விஜய் அவர்களினுடைய அபிமானிகள் எல்லாம், சுவாமிஜி அவர்களே, நீங்கள் எங்களுக்கு சரியான பாதையை வழிகாட்டுகிறீர்கள், எங்களுடைய விஜய் அண்ணா வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீங்களெல்லாம் துணை நிற்க வேண்டும், உங்களுடைய ஆசிகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று பேரன்போடு ஏராளமான அன்பர்கள் வேண்டுகோள் வைப்பதை பார்க்கிற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் சில அன்பர்கள், சுவாமிஜி அவர்களே, நீங்கள் சுவாமிஜியாக இருக்கிறீர்கள், ஒரு துறவியாக இருக்கிறீர்கள், நீங்கள் நடுநிலையோடு அல்லவா செயலாற்ற வேண்டும், விஜய்க்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்வது எந்த விதத்திலே நியாயமானதாக இருக்க முடியும் என்று கேள்வியை எழுப்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் அரசியல் பேசுவது என்பது நாம் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும், முதல்வராக வேண்டும், ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. மனித வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லோருக்கும் பணம் தேவையாக இருக்கிறது, பொருள் தேவையாக இருக்கிறது. ஆனால் அந்த பணம் வேண்டும் என்று சொன்னால், பொருள் வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஆயிரம் வழிகள் இருக்கிறது. அவைகளை நீங்கள் அந்த வழிகளிலே பயணித்து செயலாற்றி உங்களுக்கு வேண்டிய பணத்தை தேடிக்கொள்ளலாம், பொருளை சேர்த்து கொள்ளலாம், நீங்கள் ஆனந்தமாக வாழலாம். அதற்கு இந்த உலகத்தில் தடையேதும் இல்லை. ஆனால் அரசியல் என்பது உயர்ந்த தர்மமாகவும் உயர்ந்த ஆன்மீகமாகவும் இறைநிலையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அறம் சார்ந்த அரசியல். அந்த அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணில் நிலை பெறுகிற பொழுதுதான் இந்த மண்ணும் மக்களும் மானுடமும் மகிழ்ச்சியாக, அமைதியாக, நிம்மதியாக, பாதுகாப்பாக வாழ முடியும். அந்த அறம் சார்ந்த அரசியலை இந்த சமுதாயத்திலே நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய தொடர்ந்த வேண்டுகோளாக இருக்கிறது. நமக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிகள் மீதோ, கட்சி தலைவர்கள் மீதோ எந்த விதமான வெறுப்பும் இல்லை. மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு எவர் மீதும் வெறுப்பு எதுவும் கிடையாது. நாம் வேண்டுவதெல்லாம், நாம் விரும்புவது எல்லாம், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அறம் சார்ந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். அறம் சார்ந்த மனிதர்கள் அரசியலிலே பங்கேற்பதன் மூலமாகத்தான் அருளாட்சிகள் இந்த மண்ணிலே மலர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதற்கான வேண்டுகோளைத்தான் நாம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முன்வைத்து வருகிறோம். அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது, உன்னதமான தர்மமாக இருக்கிறது. அரசு என்பது இறைநிலையாக இருக்கிறது. அரசாட்சி செய்கிறவர்கள் மக்களினுடைய கடவுள்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதற்கு தகுதியானவர்கள் அந்த அரசியலிலும் அரசிலும் பங்கேற்க வேண்டும். தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் இதை
நிலைநாட்டுவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அரசியலிலே ஈடுபட வேண்டும். அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள், தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் இந்த நிலைப்பாட்டை, இந்த செயலை, இந்த கருத்தை, இந்த பேருண்மையை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டு உறுதிப்படுத்த வேண்டும். இது நிலைநாட்டப்படுகிற பொழுதுதான் அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே மலரும். ஆகவே அனைத்து அரசியல் கட்சிகளும், அரசியல் கட்சி தலைவர்களும், அரசியல் அனைத்து வேட்பாளர்களும் இந்த செயலை இந்த சமுதாயத்தில் நிறைவேற்றி வைத்து அறம் சார்ந்த அரசியல் வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், வேட்பாளர்களுக்கும் நாம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வேண்டுகோளை முன்வைத்து வருகிறோம், வலியுறுத்தி வருகிறோம். ஆன்மீக மாநாடுகளில் இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதற்கான சிந்தனைகளை நோக்கி அவர்கள் திரும்புவதற்கு கூட தயாராக இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சமுதாயத்திலே அறம் சார்ந்த அரசியல் உருவாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஏராளமான சிந்தனையாளர்கள், அரசியல் நோக்கர்கள், சமுதாய நலன் விரும்பிகள் கூட அவநம்பிக்கைக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். நம்மை சந்திக்கிற பொழுதெல்லாம் சுவாமிஜி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு, இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதுதான் இந்த மண்ணிற்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் அது இந்த உலகத்தில் சாத்தியமான ஒன்றா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது இந்த உலகத்தில் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர், தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் நீங்கள் சொல்லுகிற மாதிரி, நீங்கள் வேண்டுகிற மாதிரி, விண்ணப்பிக்கிற மாதிரி பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு இன்றைக்கு முன் வருவார்களா? அரசியல் என்பது பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக, ஒரு நச்சு கலாச்சாரமாக இந்த மண்ணிலே வேரூன்றி விட்டதே. இவையெல்லாம் இந்த மண்ணிலே நடைபெறக்கூடிய சாத்தியமான ஒன்றுதானா என்று சந்தேகத்தோடு, அவநம்பிக்கையோடு எல்லோரும் கருத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்தான் தொடர்ந்து நிகழ்ந்து வந்திருக்கிறது. ஆனால் தர்மத்திற்கான, அறம் சார்ந்த அரசியலுக்கான வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் இந்த மண்ணில் அது நிகழ வேண்டும் என்பதற்காக ஏராளமான மக்கள் தொடர்ந்து அவர்கள் எண்ணங்களிலே அந்த எண்ண விதைகள் வலுப்பெற்றதனுடைய விளைவு அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இன்றைக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றல் அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணில் மலர்வதற்கு வழிவகுப்பதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் தற்பொழுது அரசியலிலே களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். நான் அரசியலிலே ஈடுபடுவது என்பது அரசியலிலே பணம் சம்பாதித்துத்தான் வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்காக நான் அரசியலிலே ஈடுபடவில்லை. ஆண்டுக்கு பல 100 கோடி ரூபாய்களை
வருமானத்தை எல்லாம் துறந்துவிட்டு தியாகம் செய்துவிட்டு எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி கடன் செலுத்துவதற்காக, சேவை செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காகத்தான் அரசியலிலே களம் இறங்கி இருக்கிறேன் என்பதை அவர்கள் பகிரங்கப்படுத்திவிட்டு அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவித்த அந்த நிகழ்ச்சியிலேயே அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பது பற்றியெல்லாம் தெளிவுபடுத்திவிட்டு அவர்கள் பகிரங்கமாக பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட என் சொந்த நலன்களுக்கு பயன்படுத்த மாட்டேன், தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து அர்ப்பணித்துக் கொள்வேன், ஒரு நாளும் ஊழல் முறைகேடுகளுக்கு அனுமதிக்க மாட்டேன், இது சத்தியம் என்று பகிரங்கமாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரே தலைவராக, தர்மத்திற்கான தலைவராக அவர்கள் மலர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேட்பாளர்கள் அத்துணை பேரையும் சத்திய பிரமாணம் ஏற்கச் செய்து தமிழகத்திலே ஒரு அறம் சார்ந்த அரசியல் உருவாவதற்கான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். தர்மத்திற்கான தலைவனாக அவர் தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனங்களிலே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விஜய் அவர்கள் செல்லும் இடங்களிலேயெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் மக்கள் அலைமோதுகிறார்கள், அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களினுடைய செயல்பாடுகள், நிலைப்பாடுகள், உணர்வுகளை கடந்து இந்த மண்ணில் அரசு மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் கலாச்சார மாற்றம் உருவாக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அறநெறி அரசியல் மலர வேண்டியது தர்மத்திற்கான நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு பிரபஞ்ச பேராற்றல் முடிவு செய்து விட்டது என்பதை பிரதிபலிப்பதாகத்தான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 1977க்கு பின்னால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் மாறி மாறி ஆட்சியிலே அமர்ந்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அவர்களை முழுமையாக ஆதரித்து அவர்கள் அந்த வெற்றியை பெறுவதில்லை. அவர்களுக்கு ஆதரவான ஓட்டுக்களோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டாம் என்று அவர்கள் மீது அதிருப்திப்படுகின்றவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர்க்க நினைக்கின்றவர்கள், அந்த ஓட்டுக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலிலே வெற்றி பெறுகிறது என்றால் அவர்களுக்கான ஆதரவு ஓட்டுக்கள், அதை கடந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான எதிர்ப்பு ஓட்டுக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்கிற பொழுது, அவர்கள் அதை பெறுகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தில் தொடர்ந்து இதுவரைக்கும் நிகழ்ந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாகவும் ஆட்சி மாற்றங்களாகவும் இருந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தவிர்க்கப்பட வேண்டும், இந்த மண்ணில் ஒரு மாற்று சக்தி உருவாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் மக்களினுடைய உணர்வுகளை இன்றைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய இடமாக, சரணாலயமாக விஜய் அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பது
இந்த காலத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கிறது. நான் சொல்லுவதெல்லாம் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதல்வராக போகிறார்கள் என்பது நிதர்சனமாக இருக்கிறது என்று நான் சொல்வதெல்லாம் வெறும் ஆருடங்கள் அல்ல, அருள்வாக்கு அல்ல. இன்றைய காலத்தின் பிரபஞ்ச பேராற்றலினுடைய பிரதிபலிப்பினுடைய விளைவாக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக புரட்சியினுடைய விளைவு என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது விஜய் அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால், அவருக்கு கூடுகிற கூட்டங்கள் ஓட்டாக மாறாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவருக்கு கூடுகிற கூட்டத்தை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கிளிபிடித்து கலங்கி போயிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அதே போல விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய அந்த கூட்டங்கள் நிச்சயமாக ஓட்டுக்களாக மாறப்போகிறது. விஜய் அவர்களினுடைய கட்சியிலே 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கான ஓட்டு 1 கோடிக்கு மேற்பட்ட ஓட்டுக்கள், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஓட்டுக்கள் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தமிழகத்திலே 18 வயதிலே இருந்து 40 வயதிற்கு உட்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 2.5 கோடி பேர் இருக்கிறார்கள். இவர்களிலே சராசரியாக 60% ஓட்டுக்களை விஜய் அவர்கள் பெறுவார்கள் என்பதுதான் அனைத்து அரசியல் நோக்கர்களினுடைய கருத்தாளர்களினுடைய செய்தியாக இருக்கிறது, கணிப்பாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் அந்த இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் 40 வயதிற்கு உட்பட்டவர்களினுடைய ஓட்டுக்கள் 1 கோடிக்கும் மேலான ஓட்டுக்கள், 1.5 கோடி ஓட்டுக்கள் விஜய் அவர்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. பெண்கள் இளைஞர்களினுடைய ஓட்டுக்கள் அவர்களுக்கு அணிதிரண்டு அலையலையாக குவிய இருக்கிறது என்பது நிச்சயிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இவைகளை கடந்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக ஒரு புதிய அரசியல் உருவாகாதா? ஒரு நல்ல அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே மலராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்களினுடைய அந்த ஓட்டுக்கள் எங்கு செல்லுவது என்று தெரியாமல் இவர்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி அலைமோதி கொண்டிருந்த அந்த வாக்குகள், அந்த வாக்காளர்கள் அவர்களினுடைய சரணாலயமாக, அவர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய தலைவனாக அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டு பரிணமித்திருப்பது என்பது அவர்களுக்கு அவர்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் விஜய் அவர்களுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விருப்பமில்லாமல் ஓட்டளித்தவர்கள், ஓட்டளிக்காமல் விருப்பமில்லாமலேயே முடங்கி போனவர்கள், இப்படி இருந்தவர்களினுடைய ஓட்டுக்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு அது அணிதிரள இருக்கிறது. இப்படி விஜய் அவர்களுக்காக அணிதிரளக்கூடிய ஓட்டுக்கள் எத்தகைய விமர்சனங்களை முன்வைத்தாலும் அது நிதர்சனமாக உறுதி செய்யப்பட்ட ஓட்டுக்களாக ஏறத்தாழ 3 கோடி ஓட்டுக்களுக்கு மேல் விஜய் அவர்களுக்கு குவிய இருக்கிறது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலினால் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவதற்கான தர்மத்திற்கான அந்த தர்மத்தின் ஆற்றலினால் அதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே விஜய் அவர்களினுடைய வெற்றி தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தமிழகத்திலே அடுத்து வரக்கூடிய தேர்தல் எதுவாக இருந்தாலும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்கள் மட்டுமே தேர்தலிலே போட்டியிட வேண்டும், போட்டியிட முடியும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற சத்தியத்தை, அந்த தர்மத்தை, அறம் சார்ந்த அரசியலை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு
அனைவரும் தர்மத்தோடு சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அறம் சார்ந்த அரசியலுக்காக சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே ஆதரவளிப்பதுதான் தர்மத்திற்கான ஆதரவு என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த தேர்தலினுடைய வெளிப்பாடுகளின் காரணமாக, இந்த தேர்தலினுடைய முடிவுகளின் காரணமாக அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் தங்களை தூய்மையான தொண்டும் சேவைக்குமாக மாற்றிக்கொண்டு அறம் சார்ந்த மக்கள், அறம் சார்ந்த மனிதர்கள், அறம் சார்ந்த அரசியல்வாதிகள் களமிறங்கக்கூடிய தொண்டுக்கும் சேவைக்கும் உரிய களமாக அரசியலை மாற்றுவதற்கு, அனைவரும் அறம் சார்ந்த அரசியல் வெற்றி பெறுவதற்கு பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு, அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவளியுங்கள், வாக்களியுங்கள், தர்மத்தோடு செயலாற்றுங்கள். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.